வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். அரியாலை செம்மணி புதைக்குழியில் இருந்து நேற்று மேலும் 9 தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அரியாலை செம்மணி புதைக்குழி மீதான 2ஆம் கட்ட அகழ்வு பணிகளின் 42வது நாள் நடவடிக்கைகள் நேற்று முன்னெடுக்கப்பட்டன. இதன்போதே மேலும் 9 தொகுதிகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட தொகுதிகளில் 7 தொகுதிகள் நேற்று அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. செம்மணி புதைக்குழியில் இருந்து இதுவரை 231 தொகுதிகள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் 213 தொகுதிகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் புதிய செம்மணி வீதி சந்தையில் இருந்து கொக்கோவில் சந்தை வரையான ஆடியபாதம் வீதியூடாக டிப்பர் வாகனங்கள் முற்பகல் 6 மணி தொடக்கம் பிற்பகல் 6 மணி வரை பயணிப்பதற்கு முற்றாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் ஏனைய பாரவூர்திகள் முற்பகல் 7 மணி தொடக்கம் முற்பகல் 9 மணி வரையும் பிற்பகல் 12 மணி தொடக்கம் பிற்பகல் 2:30 மணி வரையும் குறைந்த வீதியூடாக பயணிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. பொது போக்குவரத்தினை இலக்குப்படுத்தும் விதமாக நல்லூர் பிரதேச சபையினால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. முன்பள்ளி சிறார்கள், பாடசாலை மாணவர்கள், உத்தியோகத்தர்கள் பணிக்கு செல்லும் நேரங்கள் மற்றும் அண்மையில் ஏற்பட்ட வீதி விபத்துகள் ஆகியவற்றினை கருத்தில் கொண்டு பொது போக்குவரத்தினை இலக்குப்படுத்தும் நோக்குடன் மேற்குறைத்த விடயங்கள் நல்லூர் பிரதேச சபையின் தீர்மானங்கள் ஆக்கப்பட்டு நடைமுறைக்கு வந்துள்ளன. இது தொடர்பான அறிவித்தல் பலகைகள் வீதியில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. எனவே வாகன சாரதிகள் குறைத்த விதிமுறைகளை பின்பற்றுமாறு நல்லூர் பிரதேச சபையின் தவிசாளர் ப. மயூரன் தெரிவித்துள்ளார். யாழில் பிறந்து 5 நாட்களேயான ஆண் குழந்தை ஒன்று கடந்த 1ஆம் திகதி உயிரிழந்துள்ளது. பண்டத்தெரிப்பு சாந்தியை சேர்ந்த ஜெயந்தன் வினிஸ்டலா என்ற தம்பதிகளின் குழந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளது. இது குறைத்து மேலும் தெரிய வருகையில் குறைத்த குழந்தை கடந்த 28ஆம் திகதி பிறந்த நிலையில் குழந்தை 1ஆம் திகதி உயிரிழந்துள்ளது. சுவாச குழாயிலும் இருதயத்திலும் ஏற்பட்ட வியாதி காரணமாக குழந்தை உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குழந்தையின் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார். வவுனியாவில் அமைக்கப்பட்டு பொருளாதார மத்திய நிலையம் 7 வருடங்களின் பின்னர் நேற்று மக்கள் பாவனைக்காக திறக்கப்பட்டது. இதில் 50 கடைகள் அனைத்து வசதிகளுடனும் அமைக்கப்பட்டுள்ளன. முதற்கட்டமாக 35 கடைகள் மொத்த சந்தை வியாபாரிகளுக்கும் 1 கடை சதோச நிறுவனத்துக்கும் ஒதுக்கப்பட்டுள்ளன. வர்த்தக வாணிப அமைச்சர் வசந்த சமரசிங்க மற்றும் வவுனியா மாநகர சபை முதல்வர் சுகாண்டீபன், பிரதி அமைச்சர்களான ஜெயவர்தன, உபாலி சமரசிங்க, நாடாளுமன்ற உறுப்பினர்களான மா. ஜெகதீஸ்வரன், சே. திலகநாதன் ஆகியோரால் நிலையம் வைபவ ரீதியாக திறக்கப்பட்டது. பொருளாதார அபிவிருத்தி அமைச்சினூடாக 293 மில்லியன் ரூபாய் செலவில் விசேட பொருளாதார மத்திய நிலையம் 2018ஆம் ஆண்டு வவுனியா மதவு வைத்து குளத்தில் அமைக்கப்பட்டது. ஓமந்தையில் அமைப்பதா அல்லது தாண்டி குளத்தில் அமைப்பதா என்று அரசியல்வாதிகளுக்கு இடையில் ஏற்பட்ட இழுபறிகளுக்கு மத்தியில் மதவு வைத்து குளத்தில் இந்த பொருளாதார மத்திய நிலையம் அமைக்கப்பட்டு 7 வருடங்கள் கடந்த நிலையிலும் பல்வேறு காரணங்களால் அது இயங்க முடியாத சூழல் காணப்பட்டது. கட்டுமானத்திலும் பழுதுகள் ஏற்பட்டன. இந்த நிலையில் மீண்டும் திருத்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு மக்கள் பாவனைக்காக தற்போது திறக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு பஞ்சாப், ஜம்மு காஷ்மீர், இமாச்சல பிரதேசம் மற்றும் உத்தரகாண்ட் மாநிலங்களுக்கு மத்திய அரசு சிறப்பு நிவாரணத்தை அறிவிக்க வேண்டும் என இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார். அவர் தனது எக்ஸ் தள பதிவில் பஞ்சாபில் வெள்ளம் பேரழிவை ஏற்படுத்தியுள்ளது என்றும் ஜம்மு காஷ்மீர், இமாச்சல பிரதேசம் மற்றும் உத்தரகாண்ட் மாநிலங்களின் நிலைமை மிகவும் கவலை அளிப்பதாகவும் இதுபோன்ற கடினமான காலங்களில் மத்திய அரசின் தீவிர உதவியும் மிகவும் அவசியம் எனவும் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் பாதிப்பில் உள்ளதாகவும் ராகுல் காந்தி சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த மாநிலங்களுக்கு குறைப்பாக விவசாயிகளுக்கு உடனடியாக சிறப்பு நிவாரண தொகுப்பு அறிவிக்கப்பட வேண்டும் என்றும் நிவாரணம் மற்றும் மீட்பு நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தி பதிவிட்டுள்ளார்.
குவாட் உச்சி மாநாட்டில் பங்கேற்க நவம்பரில் இந்தியாவுக்கு உத்தியோகபூர்வ பயணம் மேற்கொள்ளவிருந்த அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் தனது பயணத்தை ரத்து செய்துள்ளார் என்று வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அமெரிக்கா இந்தியா இடையே ஏற்பட்டுள்ள வர்த்தக பிரச்சனையால் டிரம்ப் இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளார் என்று கூறப்படுகின்றது. இதேவேளை ரஷ்யாவிடம் இருந்து இந்தியா அதிக அளவில் மசகு எண்ணெய் வாங்குவதை காரணம் காட்டி இந்தியாவிற்கு டிரம்ப் 50% வரி விதித்துள்ளதை அடுத்து இந்தியா அமெரிக்கா உறவு விரிசல் ஏற்பட்டுள்ளது. இந்த பின்னணியில் சங்காய் உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக 7 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய பிரதமர் மோடி சீனா சென்ற நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் தனது இந்தியா பயணத்தை ரத்து செய்துள்ளார் என்று கூறப்படுகின்றது. ஹராரேவில் நடைபெற்ற இலங்கைக்கு எதிரான போட்டிகளில் தொடர்ச்சியாக சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியதன் மூலம் சிம்பாப்வே அணி வீரர் சிக்கந்தர் ராசா ICC ஆடவர் ஒருநாள் கிரிக்கெட் சகலத்துறை வீரர் தரவரிசையில் முதலிடத்தை பிடித்துள்ளார். 39 வயதான வலது கை துடுப்பாட்ட வீரரான இவர் இந்த போட்டிகளில் 2 அரை சதங்களை விளாசியுள்ளதுடன் பந்து வீச்சிலும் அணிக்காக குறிப்பிடத்தக்க பங்களிப்பினை வழங்கிய முதல் ஒருநாள் போட்டியில் 48 ஓட்டங்களுக்கு ஒரு விக்கெட்டினை வீழ்த்தியிருந்தார். இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயன் டிஜிட்டல் வலையொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.